ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐம் கிருஷான் சேனல். இன்றைக்கி ஒரு புது கிரிக்கெட் கண்டென்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து தேர்டு T20 மேட்ச் இன்றைக்கி தான் முடிஞ்சிருந்தது. அதில் அபிஷேக் சர்மா சூப்பரான நாக்கு ஆனாருங்க, வெறியாக ஆனாருங்க. இன்றைக்கி 30 பால் 68 ரன் அடித்தார். அவர் ஒரே ஒரு டாட் பால் கூட ஃபேஸ் பண்ணலங்க. அவர் இன்றைக்கி வெறியாக ஆனாருங்க. ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடித்தார். போன மேட்ச் டக் அவுட் ஆனால் ஃபஸ்ட்டு பால் இறங்கி சிக்ஸ் அடித்து மேட்ச் வேறு மாதிரி ஆரம்பித்து விட்டார். அப்புறம் டப்புன்னு ஒரு 30 பால் 68 ரன் அடித்து சூப்பராக இன்றைக்கி முடித்து கொடுத்தாருங்க மேட்சை. இஷான் கிஷன் சூப்பராக ஆனாருங்க இன்றைக்கி. அவர் 13 பாலில் 28 ரன் அடித்தார். டக்குன்னு அடித்து கொடுத்துட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். சூப்பராக ஆனார் இன்றைக்கி. சூரியகுமார் யாதவ் தலைவா 26 பால் 57 ரன் வெறியாக ஆனார் இன்றைக்கி. சூரியகுமார் யாதவ் கம்பேக் போன மேட்சை கொடுத்துட்டாரு. பட் திரும்பவும் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு. கேப்டன்ஸ் கான்ஃபிடென்ட் எங்கேயோ போயிடுச்சுங்க. சூரியகுமார் யாதவ் அவ்வளோதான் ஃபார்முக்கு வந்துட்டார். சூப்பரா ஷாட்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ண வெறியாக ஆனாருங்க. அவ்வளோதான். சூர்யா இதுக்கு மேலே விராட் கோலி ரெக்கார்டு வேறு இந்த மேட்சோட பிரேக் பண்ணியிருக்காரு. 33 தடவை தொடர வெற்றிகள். கேப்டனாக வெறியான கேப்டன் இவர். கண்டிப்பாக இவர் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியாவோட T20 கேப்டனாக இருக்கணும். சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆகிட்டாருங்க. இந்த மேட்ச்சு தேவையில்லாமல் இவர் அவுட் ஆகிட்டாருங்க. வெறியாக ஆடுவாருன்னு நினச்சேன். போன மேட்சும் அவுட்டு, போன மேட்சும் அவுட்டு. இந்த மேட்ச் அதோட மோசமாக அவுட் ஆகிட்டார். என்ன தான் பவுலர் போட்டது நல்ல பாலாக இருந்தாலும் அபிஷேக் சர்மா மாதிரி அடித்து ஆடி இருக்கலாம். சஞ்சு சாம்சன் தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டார். ஆனால் பொறுமையாக அவர் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பரவாயில்ல, சஞ்சு சாம்சன் அடுத்த மேட்ச் அடிச்சிக்கலாம், விடுங்க, கவலைப்படாதீங்க. ஓகே கைஸ், பாய். இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம்.